Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA part 197ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இங்க வந்து ஹைஃபன் வந்து இன் பிட்வீன்ல வந்து நம்ம ஆட் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து characters வந்து string characters இருக்கலாம் இல்ல numeric characters இருக்கலாம். இன் பிட்வீன்ல வந்து நம்மளோட இன்புட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹைஃபன் வந்து இன்சர்ட் பண்ண போறோம் ஒரு பர்టిక్యులர் நம்பருக்கு இன் பிட்வீன்ல. இப்போ பாருங்க இந்த A காலம்ல few dummy credit card numbers இருக்கு. இந்த B காலம்ல ரிசல்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ரோல தான் கிரியேட் பண்ணிருக்கோம். மேக்ரோல என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்கார்டினேட்டர் நான் டைப் பண்ண அப்படின்னா எனக்கு இது எல்லாமே சிஸ்டம்ல வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் டி லுக்அப் ஹெச் லுக்அப் இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா இருக்கிறது. நம்ம இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றோமோ நம்ம யூசர்ஸ் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சில ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, அதை தான் நம்ம வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ரோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். அதை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஹைஃபன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஹைஃபன் சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா எக்ஸல்ல இருக்காது. இது நான் இப்போ வந்து மேக்ரோல அங்க ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுனால நமக்கு இங்க வந்து ஷோ பண்ணுது. இப்போ இது இந்த ஒர்க் புக்ல எந்த ஷீட்ல வேணாலும் நீங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட் ஹைஃபன்ன்றது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, பேசிக்கா இப்போ நான் ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்றேன். கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக் வந்து பாத்தீங்கன்னா புக் 1ன்னு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்க போயிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு ஆட்னு கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏடின்னு டைப் பண்ண இல்ல அட்ரஸ்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு இங்க ஷோ பண்ணுது. அந்த ஆட் ஹைஃபன்ன்றது வரல. சோ இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல தான் நம்ம இங்க ஆட் ஹைஃபன் அப்படின்ற அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு இது ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இந்த D1 செல்லில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அங்க வந்து ஹைஃபன் இன்சர்ட் ஆகும். இப்ப பாருங்க நான் 1 இங்க அசைன் பண்ணிட்டு இன்சர்ட் ஹைஃபன் சொல்லிட்டு இந்த மேக்ரோ பட்டனை நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த A காலம்ல இருக்கிற இந்த கிரெடிட் கார்டு நம்பருக்கு இன்பிட்வீன்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்பிட்வீன்ல எனக்கு ஹைஃபன் வந்து இன்சர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணுது. இன்கேஸ் நான் இங்க வந்து 2 அசைன் பண்ணிட்டு இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ண அப்படின்னா எவ்ரி 2 நம்பர்ஸுக்கு இன்பிட்வீன்ல எனக்கு ஹைஃபன் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ அதே நான் இங்க பாருங்க 3 கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். எவ்ரி 3 கேரக்டருக்கு இன்பிட்வீன்ல ஆட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க நமக்கு 15 கேரக்டர் வந்து 3 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஃபைனலா வந்து ஒரு கேரக்டருக்கு நமக்கு 1 ஷோ ஆகுது. இப்போ நான் 4 கொடுத்துட்டு இங்க இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்க எவ்ரி 4 கேரக்டருக்கு இன்பிட்வீன்ல வந்து நமக்கு ஹைஃபன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ப்ராப்பரா வந்து மேக்ரோ வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான். இதுல நீங்க F2 கொடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன். இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிபிக் இன்புட்டுக்கு இன்பிட்வீன்ல நம்ம ஹைஃபன் இல்ல அதர்வைஸ் நீங்க ஸ்பேஸ் ஆர் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க இன்சர்ட் பண்றதால நீங்க சிம்பிள்ஸ் இன்சர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க பேசிக்கா இந்த டெவலப்பர் டேப்ல போயிட்டு விஷுவல் பேசிக்ல இந்த மாடியூல் 1ல தான் நம்ம வந்து கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஆட் ஹைஃபன் இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு அங்க வந்து எக்ஸல்ல வந்து ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு நம்ம ஆட்னு டைப் பண்ணாலே இந்த ஆட் ஹைஃபன்றது வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இந்த மாடியூல் 1ல இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே பாருங்க இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். என்டையர் கோடை டெலீட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இங்க செக் பண்ணுங்க. இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க போயிட்டு நீங்க ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போ ஆட் கொடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்ன்றது அந்த ஆட் ஹைஃபன்ற ஃபங்க்ஷனே வரல, அட்ரஸ் மட்டும் தான் வருது. ஸோ அந்த கோடை நம்ம டெலீட் பண்ணனால நமக்கு ஷோ பண்ணல. இப்போ நம்ம டெவலப்பர் டேப்ல போயிட்டு அதே மாடியூல் 1ல நம்ம இப்போ நியூவா கோடு கிரியேட் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் நேம் வந்து அசைன் பண்ண போறேன். ஆட்
ஹைஃபன் அப்படின்றத என்னோட ஃபங்க்ஷன் நேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா str as ஸ்ட்ரிங்கு as ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த இன்பிட்வீனில் தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே தான் நம்ம வந்து கோடு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். dim I as long ஒரு வேரியபிள் வந்து ஐன்ற வேரியபிளை லாங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இந்த D1 செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். அந்த இன்புட்டை வந்து கெட் பண்ணி இந்த ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஃபர்ஸ்ட் ஷீட்டு ஷீட் 1ன்றது தான் ஷீட் நேமு. நீங்கள் வேறு ஏதாவது நேம் இருந்தால் அந்த நேம் அசைன் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் D1 செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ டாட் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அந்த D1ல் நம்ம என்ன வேல்யூ என்ட்ரி பண்ணுறோமோ அந்த வேல்யூ எடுத்து வந்து இந்த ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I equal to 1 to length of என்னோட string. ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா add hyphen அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் add hyphen and mid ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா str அப்படின்றத இந்த I மிட் ஃபங்க்ஷனில் தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு அதோட ஸ்டார்ட் நம்பரு நம்பர் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்கிற நம்பர் நான் கொடுத்துட்றேன், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் வேணும். நான் இங்கே வந்து ஹைஃபன் கொடுத்துக்கிறேன் டபுள் கோட்டில். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போது என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நெக்ஸ்ட் ஐ. ஓகேங்களா, என்னோட ஃபார் லூப்பை நெக்ஸ்ட் ஐ கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆடு ஹைஃபன் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ட்ரிம்மு வந்து மோர் தென் ஒன் ஸ்பேஸ் இருந்தால் நமக்கு ரிமூவ் பண்ணோம். இதுதான் அதோட பர்பஸு. ஓகேங்களா, இப்போ இதுதான் நமக்கு கோடு. இதை அங்கே போயிட்டு நம்ம இப்போ பாருங்கள், இங்கே ஆட் டைப் பண்ணாலே எனக்கு ஆட் ஹைஃபன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே நமக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இந்த A2 செல்லை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு 1 கொடுத்தா எனக்கு இங்கே கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நம்ம இங்கே 2 கொடுத்தோம்னா நமக்கு ப்ராப்பராக வரல. என்ன ஆகுதுன்னா நமக்கு வேல்யூ வந்து ப்ராப்பராக வராது. இப்போ பாருங்கள் 2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் F2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இது ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து எனக்கு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகைன் அந்த செகண்ட் கேரக்டர்லேருந்து நமக்கு 4th கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதை நம்ம எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக இப்போ ஒரு நம்பர் இங்கே கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போது என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக வருது. இப்போ எண்டில் வந்து நமக்கு ஒரு ஹைஃபன் வருது. அந்த ஹைஃபனை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லைன்லேயே இன்னொரு கோடு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹைஃபன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷனில் ஆடு ஹைஃபனில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து லென் ஆஃப் ஆடு ஹைஃபனில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு -1 கொடுத்துட்றேன். எனக்கு அந்த கடைசியில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து எனக்கு மைனஸ் பண்ணி வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி இப்போ நான் இதில் F2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சிங்கிள் கேரக்டருக்கு இன்பிட்வீனில் ஹைஃபன் வந்து ஆட் ஆகிடுச்சு பேஸ்ட் ஆன் இந்த D1 செல்லில் 1ன்னு இருக்கிறதுனால. ஓகேங்களா, எண்டில் அந்த ஹைஃபனையும் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு கோடு எதுக்காகனா, அந்த எண்டில் ஒரு ஹைஃபன் வந்து இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஒரு இது வந்து இப்போ நமக்கு இந்த பட்டனை பேஸ் பண்ணி நமக்கு ஆக்ட் ஆகாது. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணுறது பேஸ் பண்ணி நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதில் ஒன் மோர் இஃப் லாஜிக் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நமக்கு அங்கே வேல்யூ ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோடில் போயிட்டு சிம்பிள் லாஜிக் தான். இந்த ஃபார் லூப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே நம்ம இந்த லாஜிக் கொடுக்க போகிறோம். இங்கே தான் நான் கொடுக்க போகிறேன். இஃப் என்னோட இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் 1ல் ரேஞ்ச் ஆஃப் D1ல் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா தென் எனக்கு யூஸ்வலாக எனக்கு நடக்கணும் இந்த ப்ராசஸ். எப்பவும் போல் இப்போ நமக்கு ஆல்ரெடி நடந்த கோடு அப்படியே நமக்கு நடக்கும். எல்ஸ் இஃப் கொடுத்துட்றேன். எல்ஸ் இஃப் அகைன் அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா தென் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஐன்ற வேரியபிளில் +1 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். I ஈக்குவல் டு I+1ன்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் இப்போ 2 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த செகண்ட் கேரக்டரில் போய் கரெக்டாக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிட்டு தேர்ட் கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் லாஜிக்கு. அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதே நமக்கு கேரக்டர் அந்த D1 செல்லில் வந்து 1 இருந்ததுன்னா நமக்கு எந்த ஆக்டிவிட்டி நடக்க தேவையில்லை. டைரெக்டாக இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு ஃபார் லூப்பு எண்ட் ஆகிடலாம். இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லூப்பில் வந்து ஸ்ட்ரிங் வந்து எப்படின்னாக்க டோட்டல் லென்த் அந்த 16 கேரக்டர் இருக்கும். அதை வந்து பிகினிங்லேருந்து 1லேருந்து நமக்கு அப்படியே நமக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்து கவுண்ட் எடுத்துகிட்டே இருக்கும், லென்த்தை ஃபைன் பண்ணி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அகைன் இந்த எல்சிஃப் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த எல்சிஃப் அப்படியே நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். அகைன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எல்சிஃபில் வேல்யூ இங்கே 3 இருந்ததுன்னா நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், இந்த I+1 இருக்குங்களா, அங்கே வந்து +2 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இங்கே வந்து எனக்கு D1 செல்லில் 4ன்னு இருந்ததுனாக்க வேல்யூ இங்கே வந்து I+1 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I+3ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து 5ன்னு இருந்ததுன்னா இங்கே வந்து I+4ன்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பேசிக்காக தெரியும், இங்கே வந்து நான் என்டிஎஃப் கொடுத்து என்னோட இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என் பண்ணிக்கிறேன். என்டிஎஃப் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பேசிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னாக்க, ஒரு கண்டிஷன் வந்து மெட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷனை வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் மெட் ஆகிடுச்சு அப்படின்னா, இஃப் இந்த D1 செல்லில் இருக்கிற வேல்யூ 1 இருந்ததுன்னா எனக்கு இந்த எல்சிஃபுக்கு போகாது, டைரெக்டாக என்டிஃபுக்கு போயிட்டு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு டைரெக்டாக இங்கே போயிடும். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மெட் ஆகலை, எனக்கு வேல்யூ வந்து 2 இருக்குது அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து டைரெக்டாக எனக்கு எல்சிஃபுக்கு இங்கே உள்ளே போவோம். இந்த கண்டிஷன் மெட் ஆனிச்சுன்னா இந்த I ஈக்குவல் டு I+1ன்றதை கால் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஐக்கு போவோம். அதர்வைஸ் இதில் எந்த கண்டிஷன் மெட் ஆகுதோ அந்த I வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. இப்போ இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ தான் மேக்ரோ கோடில் ஒர்க்கு. இப்போ நான் இங்கே 2 கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் நான் எடிட்டில் போயிட்டு F2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ராப்பராக எனக்கு அப்டேட் ஆகுது. இப்போ இங்கே 3 கொடுக்குறேன். இப்போ எனக்கு F2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த A2 செல்லில் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு டைம் F2 கொடுத்து நம்ம என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஒரு பட்டனில் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஈவெண்ட்டு நடக்கும். ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மாடியூல் நான் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மேக்ரோவில் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதை நம்ம பட்டனில் வந்து லிங்க் பண்ண முடியாது இதை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து நான் டவுனில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்
ஹைஃபன் சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரே ஒரு சிங்கிள் லைன் கோடு நான் கிரியேட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சாரி, இந்த ஷீட் வேல்யூ இருக்குங்களா, இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஷீட் 1ல் ரேஞ்ச் ஆஃப் B2லேருந்து B11 வரைக்கும், B2 to B11 வரைக்கும் ரேஞ்ச் நான் அசைன் பண்ணிக்கிறேன் டாட் வேல்யூ. தட் மீன்ஸ் இந்த B2லேருந்து B11 வரைக்கும் இந்த ரேஞ்சில் எனக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகணும், அந்த ஆட் ஹைஃபன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அந்த ரேஞ்சை நான் கொடுத்துக்கிட்டேன். டாட் வேல்யூ ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஈக்குவல் டு ஆட் ஹைஃபன் கொடுத்துட்டு இங்கே வந்து A2 செல்லு நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட் கொடுத்துட்றேன். தட் மீன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ஹைஃபன், இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். கரெக்டாக அதே நேமில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு அங்கே கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு, ஓகேங்களா. இப்போ டைரெக்டாக நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேக்ரோவை நான் வந்து என்ன பண்ணிவிட்டோம், பட்டனில் வந்து லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு இந்த ஆட் ஹைஃபன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடும். டாப்பில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு கால் பண்ணிடும், ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக லாஜிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் போயிட்டு இங்கே இன்சர்ட் ஹைஃபன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, இதில் அசைன் மேக்ரோ போயிட்டு இங்கே இன்சர்ட் ஹைஃபன் இருக்குங்களா, அந்த சப் ப்ரொசீஜரை அதை வந்து நான் இங்கே ஓகே கொடுத்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே 3 நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் 2ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு இப்போ இந்த மேக்ரோ பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே 5 கொடுத்துட்டு நம்ம இன்சர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 5 கேரக்டருக்கு இன்பிட்வீனில் நமக்கு இந்த மாதிரி இதாகுது. 4 கொடுத்தோம் அப்படின்னா 4 நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு இன்பிட்வீனில் வந்து ஹைஃபன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ 2 கொடுத்தா 2, இங்கே வந்து 1 கொடுத்தா இன்சர்ட் கொடுத்தோன்னா 1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்காக இருக்கும். இந்த மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத இதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதுலேயும் போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.